யாருனால மாட்றாங்களோ இல்லையோ ரோஹினி கண்டிப்பா அவங்க மாமான்னு சொல்லி நடிக்க வந்தவரால தான் மாட்ட போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹினியோட மாமா வரப்போறதால வீட்டுல விஜயாவோட அலப்பற சுத்தமா தாங்க முடியல. அதை பண்ணி இதை பண்ணுன்னு தொடர்ச்சியா மீனாவை வேலை மேல வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இந்த ரோஹினி மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருக்கு. ரோஹினியோட மாமாவை வச்சுதான் இந்த ரோஹினி யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு பக்கம் முத்து வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரோஹினியோட மாமாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஸ்ருதியை வலுக்கட்டாயமா கூப்பிட்டு விஜயா வந்து ஆரத்தி எடுக்க வைக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா பாவம் ரோஹினிக்கு மாமாவை நடிக்க வந்தவர் நிமிஷத்துக்கு ஒருக்க ரோஹினி கிட்ட கேமரா எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் என்னமோ உண்மையிலேயே நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பாரு போல. ரோஹினிக்கு வீட்டுல இருக்கிறவங்களை சமாளிக்கிறதா இல்ல இந்த மாமாவை சமாளிக்கிறதான்னு குழம்பியே போயிட்டாங்க. இந்த மாமா வேற ஓவர் ஆக்டிங் பண்ணி ரோஹினி சிக்க வச்சிருவாரு போல. என்ன இந்த வீடு இவ்வளவு பழசா இருக்குன்னு கேக்குறாரு. உடனே விஜயா ஆமா பழைய வீடு தான், இடிச்சிட்டு புது வீடு கட்டணும்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி வந்து நீயும் பழசு தானே உன்னையும் தூக்கி போட்டலாமான்னு கேக்குறாங்க. உடனே எதுவுமே பேச முடியாம விஜயா வந்து வாயை முடிக்கிறாங்க. நம்ம முத்து இருக்கிற வேகத்தை பார்த்தா ரோஹினியோட மாமாவை சும்மா விட மாட்டார் போல. அந்த மாமாவை நடிக்க வந்தவரே தட்டு தடுமாறி ஏதேதோ உளறி பதட்டத்தோட பேசிட்டு இருக்காரு. இதுல முத்து புகுந்து கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சார்னா அவர் முத்து கிட்ட எல்லா உண்மையும் உளறிடுவார் போல. பாட்டி வீட்டுல இருக்கிறப்பவே முத்து அவரோட விசாரணை ஸ்டார்ட் பண்ணி இந்த வாரத்துக்குள்ளேயே ரோஹினி யாருங்கிற உண்மையை முத்து கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.